ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபியின் கனவு சிஎஸ்கே கையில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லியாக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பவர் வந்து சிஎஸ்கேக்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்க வின்னர் லாஸை வச்சு தான் ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சில போட்டிகளை என்ன மாதிரி வின் ஆர்சிபினா இதான் அப்படிங்கிறத வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு வின், மேசிவ் வின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போட்டிகள் ஸ்டார்டிங்லேயே ஆயிருந்தாங்கன்னா ஈஸியாக இந்நேரம் பிளே ஆஃப்குள்ளே நுழைய முதல் அணியாகவே ஆர்சிபி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விக்டரி எல்லாமே ஸ்டார்டிங் சில போட்டிகளில் ப்ளே பண்ணியிருந்தாங்கனாலே ஸ்டார்டிங் மேட்சஸை விட லாஸ்ட் கேகேஆர் ஒரு ரன் வித்தியாசத்தில் வந்து லாஸ் ஆயிருந்தாங்க. அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாலே போதும். எந்த டீமையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை டிபெண்ட் பண்ணாமே நம்ம வின் பண்ணியிருக்கலாம். சிஎஸ்கேவை ஏன் டிபெண்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 போட்டிகள் இருக்குது. ஆர்சிபி கூட லாஸ்ட் மேட்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி மற்றும் ஆர்ஆர் கூட இருக்க ஒரு மிகப்பெரிய போட்டிகள். இந்த 2 போட்டிகளில் வந்து லாஸ் ஆகணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆனால் மட்டுமே ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியில் தோக்கணும். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே 2 போட்டி மற்றும் லக்னோ ஒரு போட்டியில் தோல்வி அடைந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் கனவு நினைவாகும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஸ்டார்டிங் வந்து லாஸ் ஆயிருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கூட மட்டும்தான் வின் பண்ணாங்க. அப்புறம் பல டீமோட வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆயிருந்தாங்க. அதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பிளேஸுக்கு வந்து போனாங்க. மீண்டும் அவங்க எழுந்து வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங்கே ஒரு சில போட்டிகள் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் ஆஃப் த டேபிளுக்கும் வந்திருக்கலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு வின், ஸ்மாஷிவ் வின்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்வப்னில் சிங் ஆகட்டும், லேம்ரார் ஆகட்டும், இம்பேக்ட் பிளேயராக ஒரு மிகப்பெரிய மாற்றம் எல்லாமே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு வின்னிங் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பவுலிங்லேயும் ஸ்வப்னில் சிங்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே ஒரு 2-3 விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 2-3 மேட்சஸில் ஃபார்முக்கு வந்திருப்பாரு. லாஸ்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறனால அவரால் சரியாக ப்ளே பண்ண முடியல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி கேப்டன் ஃபாஃப் டூ பிளஸி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்க போட்டி 2-3 மேட்சஸ் இருக்குது. மீதி இருக்க போட்டிகள்லாம் நாங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் செய்வோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட்டையும் ரொம்ப எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம். இருந்தாலும் மீதி மற்ற டீம்ஸ் டிபெண்ட் பண்ணி என்ன நடக்குமோ நடக்கட்டும், எங்களோட ஃபுல்லான எஃபர்ட்டை வந்து நாங்கள் போடுவோம். வின் பண்ணி ஒரு ஆர்சிபி ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வின்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸி சொல்லியிருக்காரு. ஐபிஎல் 2024 லாஸ்ட் மேட்சஸ் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டாக நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவோங்கிற பொறுத்து அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸி வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டீமாக மும்பை இந்தியன்ஸ் வந்து வெளியேறியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல் டீமாக இது வரைக்கும் வெளியேறினதே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் முதல் அணியாக வெளியேறியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2வது அணியாக பஞ்சாப் வந்து வெளியேறியிருக்காங்க. லாஸ்ட் மேட்சஸ் ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் லாஸ் ஆயிருந்தாங்க. 181 ரன்ஸ்க்கு ஆல் அவுட்டும் லாஸ் ஆயிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பும் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல டீம்ஸ் எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் அணியாக குவாலிஃபை ஆகிருக்காங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் குவாலிஃபை ஆகிருக்காங்க. அந்த லாஸ்ட் 3 to 4 பிளேசஸ் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வாய்ப்பு உறுதியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் 2-3 மேட்சஸ் இருக்குது. அவங்க வின் பண்ணால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழையலாம். அடுத்து அந்த 4th பிளேஸை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.